அனைவருக்கும் வணக்கம். ரத சப்தமி வழிபாடு என்றால் என்ன? அதை பற்றி புராணங்கள் என்ன சொல்லுது? இந்த வழிபாட்டை, அனுஷ்டானத்தை வீட்டிலேயே கடைபிடிக்க வழி இருக்கிறதா? இந்த விரத பூஜையை கடைபிடிப்பதால் நாம் பெறப்போகும் பயன் என்ன என்பது பற்றி பல தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம். ரத சப்தமி வேத சாஸ்திரம் சொல்லி இருக்கும் வழிபாடு. பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமாகவே சூரிய தேவன் சூரிய நாராயணராக வழிபடப்படுகிறார். புராணங்களின்படி சூரிய தேவர் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். அருணா என்பவர் ரதத்தின் சாரதி. சப்தமி அன்று தேர் வடகிழக்கு திசையில் நகர துவங்குது. வசந்த காலம் முடிந்து இளவேனில் காலத்தின் துவக்கத்தை உணர்த்துது. மக மாசம் ஆங்கிலத்தில் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி மாதத்திற்குள் சுக்லபக்ஷத்தின் 7ஆம் நாள் ரத சப்தமியாக கொண்டாடப்படுது. இந்த வருடம் மக மாசம் சுக்லபக்ஷம் சப்தமி ஆங்கில வருட கணக்குப்படி பிப்ரவரி 16ஆம் தேதி வருவதால நாளைய தினம் ரத சப்தமியாக சூரிய தேவரை துதி செய்து கொண்டாடப்படும். ரத சப்தமி அன்று விரத அனுஷ்டானம் இருப்பதால நல்ல ஆரோக்கியம், சக்தி, ஞானம் கிடைக்க பெறுது. வியாதிகள் குணமாகி நோய் நொடி இல்லாத ஆரோக்கியம், சிறப்பு, செல்வம், பெயர், புகழ் முதலியன கிடைக்கப் பெறுகிறது. புத்தி தெளிவும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பும் கிடைக்குது. பாவங்கள் தொலைந்து இறையருளாத சந்தோஷம் பொங்குது. வேத ஜோதிட சாஸ்திரம் நவகிரகங்களின் முதன்மை கிரகமாக சூரியனை குறிப்பிடுகிறது. நமது இந்து மத நம்பிக்கையை போலவே எகிப்தியர்கள், கிரேக்கர்கள், ஜொராஸ்ட்ரியனிசம் போன்ற பிற நம்பிக்கைகளின் படியும் சூரிய வழிபாடு தொன்று தொட்டு வழங்கி வருகிறது. அறுவடைக்கு முன்னால சூரிய தேவனை வழிபட்டு ரத சப்தமி அன்று விவசாயிகள் மரியாதை செலுத்துவது வழக்கம். அவ்வாறு செய்வதால அறுவடை அமோகமாக நடைபெற்று செழித்த பயிர் பெரும் லாபத்தை ஈட்டும் என்ற நம்பிக்கை. ரத சப்தமி அன்று ஒடிஷாவின் கோனார்க் மற்றும் குஜராத்தின் மோதேராவில் உள்ள சூரியனாருக்குரிய ஆலயங்கள்ல விசேஷ வழிபாடு நடைபெறும். தென்னிந்தியாவில குறிப்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல சூரிய நாராயணனின் வழிபாடாக உற்சவமூர்த்தி வாகனங்கள் புடைசூழ பெரும் ஊர்வலமாக சுவாமி வலம் வருவது நடைபெறுகிறது. திருமலையில் பிரம்மோற்சவத்தின் போது 10 நாள் விழாவாக ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும். ரத சப்தமி என்றோ ஒரே நாளில் இறைவன் 7 வாகனங்களில் உலா வருவதால மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனாலேயே இதை அர்த்த பிரம்மோற்சவம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். தஞ்சை சூரியனார் கோவிலையும் ரத சப்தமி விழா பெரும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. சூரியனை விஷ்ணு என்று குறிப்பிடுவதால பல பெருமாள்கள் கோவில்களில இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அறியாமை என்ற இருள் விலகி ஞானம் எனும் ஒளி பரவுவதாக நம்பிக்கை. பல ஜென்மங்களின் பாபங்களும் இந்த ஜென்மத்தின் பாபமும் தொலைந்து போகின்றன. வியாதிகள் உடலை விட்டு பறந்தோடுவதால ஆரோக்கிய சப்தமி என்றும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. சூரிய தேவனின் தேர்ல பூட்டப்பட்ட 7 குதிரைகள் வெளில் நிறத்திலிருந்து வெளிவரும் வானவிலின் 7 வண்ணங்களை குறிப்பதாக உணரலாம். அது தவிர 7 குதிரைகள் வாரத்தின் 7 நாட்களையும் சூரியனிலிருந்து வெளிவரும் 7 கதிர் இவற்றையும் குறிக்கிறது. தவிர உடலின் 7 சக்கரங்களையும் கூட குறிப்பதாக புரிந்து கொள்ளப்படுது. ஓடும் ரதம் நாலாபுறமும் ஓடும் மனதை குறிப்பதால சாரதியாக அதை சரியாக செலுத்தினால் மன ஒருமைப்பாடு சித்திக்க பெறும் என்பதும் குறிப்பால உணர்த்தப்படுகிறது. இவ்வளவு சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வரும் ரத சப்தமியை பற்றி புராணங்கள் என்ன சொல்லுது என்பதை பார்க்கலாம். காசியப்ப முனிவரின் தவத்துக்கு மகிழ்ந்து விஷ்ணு பகவான் அவருக்கு தனது அம்சமான தேஜஸ்வியான மகன் பிறப்பான் என்று வரமளிக்கிறார். கீர்த்தி மிக்கவனாகவும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜட வஸ்துக்களுக்கும் கூட தனது ஒளியை பரப்புபவனாக விளங்குவான் என்று வரமளிக்கிறார். அதித்திக்கும் காசியப்ப முனிவருக்கும் பிறக்கும் சூரிய தேவனின் பிறப்பையே ரத சப்தமியாக வழிபாடு செய்யப்படுவதாகவும் புராணங்கள் சொல்லுது. ரத சப்தமியோட முக்கியத்துவத்தை, புனிதத்துவத்தை உணர்த்தும் புராண கதைகளும் உண்டு. யசோவர்மா என்ற அரசன் காம்போஜ ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவருக்கும் அவரது மனைவிக்கும் மக்கட்பேறு இல்லாததால பெரும் கவலையாக இருந்தது. புனித யாகம் செய்து அதன் மூலம் ஒரு மகன் பிறக்கிறான். இருப்பினும் குழந்தை உடல் நல குறைவால அவதிப்படுகிறது. இதை பார்த்த ராஜாவுக்கும் ராணிக்கும் பெரும் மன வருத்தம். அப்பொழுது சீலமிக்க துறவி ஒருவர் இவர்களுக்கு நல்ல உபாயம் ஒன்றை அளிக்கிறார். சங்கல்பம் செய்து பூஜா விதியின்படி ரத சப்தமி விரத பூஜையை அனுஷ்டிப்பதனால் தீராத வியாதியும் தீரும் என்ற உபாயம் சொல்கிறார். பேரதிசயம் நிகழ்ந்து விடுகிறது. இளவரசனின் நோய் பறந்தே விட்டது. பூஜா பலனாக தேஜசும் ஆரோக்கிய சம்பத்தும் வாய்க்கப்பெற்ற இளவரசன் மிக நல்ல ஒழுக்கமான கீர்த்திமிக்க ராஜாவாக பிற்காலத்துல இருந்து பல காலம் நல்லாட்சி புரிந்ததாக புராண கதை உணர்த்துகிறது. பகவான் கிருஷ்ணரின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலம் ரத சப்தமியின் முக்கியத்துவம் தெளிவாக உணரப்பெறுகிறோம். ஸ்ரீகிருஷ்ணனின் மகனான சாம்பன் ஒரு முறை துர்வாச முனிவரை ஏளனம் செய்து விடுகிறான்.
துர்வாச முனிவர் ஒரு சமயம் கிருஷ்ணனை சந்திக்க வருகிறார். தவ வாழ்க்கை மேற்கொண்டதால உடல் நலிவுற்று இருந்த துர்வாசரை பார்த்து சாம்பன் ஏளனமாக சிரிக்கிறான். சாம்பன் வலிமையும் சக்தியும் தேஜஸும் பெற்றவனாக இருக்கிறபடியால ஏளனமாக சிரித்து விடுகிறான். கோபத்துக்கு பேர் போன துர்வாசருக்கு மிகுந்த கோபம் வந்து விடுகிறது. தொழுநோயால அவதிப்பட்டு உடல் நலிவடைய கடவுது என்று சபித்து விடுகிறார். என்னவித மந்திரஜாலமும் பலிக்கவில்லை. சாம்பனால உடல் தேரவே முடியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு உபாயம் சொல்கிறார். சூரிய தேவனை ரத சப்தமி என்று வழிபட்டு விரத பூஜைகளை அனுஷ்டிக்க உபதேசிக்கிறார். ரத சப்தமி என்று விரதம் இருந்ததால சூரிய தேவன் மனமகிழ்ந்து சாம்பனின் தொழுநோயை தீர்த்து உடல் ஆரோக்கியம் வழங்குகிறார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ரத சப்தமி வழிபாடை எப்படி செய்வது? இந்த வழிபாடு சூரிய உதயத்துக்கு முன்ன செய்யப்படுவது உசிதம். எருக்க இலை சூரிய தேவனுக்கு உகந்த இலை. இந்த இலையை தலையில வைத்து ஆற்றிலோ நதியிலோ ஸ்நானம் செய்வது வழக்கம். முடியாதவர்கள் அக்கம் பக்கத்தில் கிடைக்கும் எருக்க இலைகளை முந்தைய நாளை பறித்து வைத்துக் கொண்டு ரத சப்தமி என்று இலைகளை தலையில் வைத்து சூரிய தேவனை தியானம் செய்து ஸ்நானம் செய்வது பலனளிக்கும். இன்னும் சிலர் தலையிலும் இரு தோள்களிலும் இரு பாதங்களிலும் தலா 2 எருக்க இலைகளை வைத்து சூரிய தேவனை துதித்தபடி நீராடுவர். ரத சப்தமி என்று செய்யப்படும் இந்த வழிபாடு சூரிய தேவனை மகிழ்வித்து எல்லா நலனையும் நமக்கு பெற்று தருது. அன்றைய தினம் சாத்வீகமான உணவை உட்கொள்வது சிறப்பு. விரத மகிமை கதைகளை கேட்பதும் சொல்வதும் மிகுந்த புண்ணிய பலனை நல்கும். இறைவனுக்கு பிரசாதம் நிவேதனம் செய்து ஸ்லோகங்கள் சொல்வதோ சங்கல்பம் எடுத்து பூஜா விதிப்படி பூஜை செய்வதும் சூரிய தேவனை பிரீத்தி செய்யும். இந்த எளிய வழிபாட்டை நாமும் செய்து பலன் பெறலாமே. அடுத்ததொரு பதிவில் சந்திக்கலாம்.